2024 இலங்கையின் 10வது பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி களத்தில் முன்னாள் தலைவர் MIM ராஃபிக். நடந்து முடிந்த 2024 பொதுத் தேர்தலில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழ் பேசும் சமூகங்கள் வாழும் வடகிழக்கில் தமிழ் முஸ்லிம் சமூகம் கணிசமான ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி பார்லமெண்ட் பிரேத்துவத்தையும் உறுதி செய்துள்ளது. அந்த அடிப்படையில் திகாமடுல்ல மாவட்டத்தில் கல்முனை, சம்மாந்துறை, பொத்துவில் தொகுதியில் 70,000க்கு மேற்பட்ட முஸ்லிம் வாக்காளர்கள் வாக்களித்து ஆதரவை வழங்கியுள்ளனர். இவ்வெற்றிக்கு ஆதரவு வழங்குவதற்காக கல்முனையை பிறப்பிடமாகவும் ஆஸ்திரேலியாவை வசிப்பிடமாகவும் கொண்ட முன்னாள் துறைமுக அதிகார சபையின் உப தலைவரும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருமான MIM ராஃபிக் இலங்கை வந்திருந்தார். அவரின் வருகையை தொடர்ந்து இலங்கையில் உள்ள முன்னணி கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வழங்குவதற்காக உள்ளக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வெற்றி கண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வருகையின் போது தேசிய மக்கள் சக்தியின் முன்னணி பிரதிநிதிகளை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் தொடர்பான பரந்துபட்ட சந்திப்புகளையும் முன்னெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.